அதிமுகவுடைய முதுகெலும்பு ரெட்டல். அதை நோக்கி மீண்டும் ஒருவர் நகர்ந்திருக்கிறார். ரெட்டலை எலெக்ஷன் டயத்தில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுன்ற அந்த நம்பிக்கையோட தான் அதுல விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையத்தை செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லும் போது வராத நெருக்கடி, திமுகவோட இணக்கமா இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொடநாடு விவகாரத்துல அப்படின்னு சொல்லும் போது வராத நெருக்கடி, குடும்ப அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது வராத நெருக்கடி, ரெட்டலை அப்படின்னு வரும்போது அது ஒரு முக்கியமான நெருக்கடியா தானே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாறும். நெருக்கடி தான். ஆனால் இது இந்த மேட்ச் இன்னும் லோக்கல் கிரவுண்டில் தான் நடந்துட்டு இருக்குது. ஏன் நண்பர் சாமிநாதன் ஏன் டெல்லி கிரவுண்டுக்கு நவுத்தினாருன்னு தெரியல பால. இன்னும் ஏன்னா நீங்க சேலம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பக்கம் சேப்பாக்கம் கிரவுண்டு தான், இந்த பக்கம் சென்னைக்கே என்ன வரல, இன்னும் சென்னைக்கே வரல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தோரோ அதைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் செய்ய நினைக்கிறார். டைரக்டா டெல்லியிலே விளையாடலான்னு செங்கோட்டையன் முடிவு பண்றது தானே தைரியமா தெரியும். அதை செய்துவார் நானும் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா என்னைக்கு பசுமொன்ல 4 அணியா உருவாகணும்னா உடனே டெல்லிக்கு ஒரு ஃபிளைட்டை புக் பண்ணுவார் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா பசுமொன்ல இருந்து கிளம்பும் போதே 4 அணிங்கிறது 3 அணி ஆயிடுச்சு. நேற்று தினகரன் அவருடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க. இல்ல சார், டெல்லியை ரெண்டா பிரிங்க. டெல்லிக்கு போவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தது பாஜக தலைவர்களை போய் பாப்பாருங்கிறதானே. தேர்தல் ஆணையத்தை தானே அணுகி இருக்காரு. அது அடுத்த கட்டம் முக்கியமானது இல்ல. அது இல்ல, அவர் கடிதம் தான் எழுதியிருக்காரு. நான் எதிர்பார்த்தது என்னன்னா அதையெல்லாம் தாண்டி எங்களை நாங்களாம் ஒருங்கிணைந்த அதிமுக எங்களை அகாமடேட் பண்ணுங்கன்னு டெல்லிக்கு போவார், திரும்ப ஒரு மன அமைதிங்கிற பேர்ல சொல்லிட்டு போவார் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சென்ற முறை போனதுக்கும் இந்த முறை போறதுக்கான நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இந்த முறை கூடுதலாக மற்ற மூவருடைய ஆதரவும் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த மூவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குங்கிறத டெல்லிக்கு அவரால் நிரூபிக்க முடியும். ஸோ இந்த போவாரே எதிர்பார்க்கும் போது போகலை. ரெண்டாவது இங்கே வரும்போது நேற்று தினகரன் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுகவை இடிஎம்கேவை ஏடிஎம்கே ஆப்பதற்கான வேலைகள் செய்யும். அதெல்லாம் என்னன்னா அவர் திரும்ப அதிமுகவுக்கு வரப்போவதில்லை, அதில் ரொம்ப கிளியரா இருக்காரு. அதாவது அதிமுக கைப்பற்றுவதற்கான நோக்கம்லாம் இல்லைன்னு ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதிலிருந்தே மற்ற மூவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கு. அந்த மூவரும் சசிகலா அவர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை. ஸோ இப்போ இவருடைய எடுக்கிற ஸ்டாண்டு என்ன, ஓபிஎஸ் எதற்காக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்தாரோ அவர் கேட்டது இரட்டை இலையை முடக்க வேண்டும். இப்போ அதே ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல கூட என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கேள்வி வரும்ல, முடக்கணும், அப்ப யாருக்கு அந்த ரெட்டலையை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. முடக்கணும்னே சொல்லல அவர், ரெட்டலையே அவங்களுக்கு கொடுக்க கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக அல்ல. கட்சியுடைய தற்போதைய நிலையை நிரூபிக்க கால அவகாசம் வேணும். ரெட்டலை விவகாரத்துல தலையிட்டு விசாரணை நடத்தணும்னு தான் சொல்றேன். முடக்குங்கன்னு கேட்டா அது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு எதிரானதா போயிடும் சொன்னாலும் அதுதான். ஆனா என்னன்னா இரட்டைலை எடப்பாடிக்கு உரிமை பட்டதில்லை அப்படிங்கிற சொல்ல வர்றாரு. அப்படி இருக்கும்போது அப்ப யாருக்கு உரிமைங்கும் போது அதுக்கு ஒரு அவகாசம் எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. எவ்வளவு கால அவகாசம், அதே மாதிரி அடுத்தடுத்த கேள்வி இருக்கு. அதுக்கு அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் நாளை மறுநாள்ல இருந்து தினகரன் ஓபிஎஸ் ஆதரவை சந்திக்க போறாரு. ஸோ சந்தித்து என்ன செய்வாங்க, திரும்பவும் ஒரு வேலையை அதிமுக மீட்பதற்கான ஒரு குழு ஆரம்பிக்கலாம், இல்லை தனிக்கட்சி ஆரம்பிக்கலாம். ஏதோ இது மாதிரியான ப்ராசஸ், இதெல்லாமே புது ப்ராசஸ் கிடையாது. ஆல்ரெடி ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் முயற்சி செய்த விஷயங்கள் தான். இதில் என்ன புதுவிதமாக செங்கோட்டையன் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இல்ல சார், பாதை தான் வேற, இலக்கு ஒண்ணுதான். அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிறது தினகரன் அடிக்கடி பேசுற சென்டென்ஸ். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே நாதான்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிற சசிகலா, ஒருங்கிணைப்பாளர்னு அந்த பொறுப்பை மீண்டும் கொண்டு வரணுங்கிறது தான் திரு ஓபிஎஸ் உடைய திட்டம். இப்ப செங்கோட்டையன் இதுக்குள்ள எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் அவர் எடுத்துக்கல. எனக்கு கொடுங்கலாம் இருக்கு. ஆனா இவங்க 3 பேரும் பேசுற வெவ்வேறு மொழிகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவரும் பேசுறது ரெட்டலைங்கிறது அவருக்கு சொந்தமானது இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமானது இல்லைங்கிறது தானே. அது வலு சேர்க்கலையா அந்த வாதத்திற்கு? இல்ல, அது எப்படி அதாவது நீங்க எடப்பாடி அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க தான் பொது குழு கூடும்போது கூட இருந்தீங்க, நீங்க அதை அக்னாலஜி பண்ணிருக்கீங்க. நிச்சயமா ஓபிஎஸ்க்கு இல்ல, இபிஎஸ் தாங்கிற அந்த ஸ்டாண்ட்ல நீங்க சில மாதங்களுக்கு முன் வரை இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இதை மாற்றம் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கான என்ன காரணம்? இது எதுவுமே ஒரு விளக்கம் தரவே இல்லை. நீங்க அன்னைக்கு பிரஸ்ஸை சந்திக்கும் போது என்ன சொன்னாருன்னா, நீங்க எஸ்டிஎஸ் மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள், வளமதியை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறமெல்லாம் சொல்லும்போது எங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் எழுதும்போது நாளுக்கு நாள் அவருடைய நிலைப்பாடு மாறிட்டு தான் இருக்கு. இன்னைக்கே அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், ஓபிஎஸ் செல்கிற வழியில செல்லுது அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருக்கார். ஆனால் இதற்காக இவர், அதாவது நான் ஒருவேளை இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஓபிஎஸ் செய்தும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு செய்தியோ எதுவும் வரல, டெல்லியிலிருந்தும் இந்த செய்திகளும் வரல. அப்படிங்கும் போது இது தெரிந்தே
இது நமக்கு ஃபேவரா இருக்காதுன்னு தெரிஞ்சு செங்கோட்டையன் இந்த பணியில இறங்குறாரு. இப்ப நான் திரும்ப ஒரு விஷயம் பார்க்கும்போது மனோஜ் பாண்டியனுடைய உண்மையிலேயே எந்த விதமான முன்னேற்றமும் இதுல ஏற்படாதுன்னு தெரிஞ்சேதான் திரு தெரிந்தேதான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்வதான் அவர் கடிதம் எழுதுவதுங்க மூலமாக ஓபிஎஸ் பாணியில் நானும் செயல்படுவேன், ஓபிஎஸ் போல அதே வழியில் நானும் செய்ய போகிறேங்கிறத அது மட்டும்தான் செய்தி. ஒன்னு கேட்கிறேன், நீங்க அதோட காயின் பண்ணி நீங்க இதை பேசுங்க. டிடிவி தினகரனை பாஜக தலைவர்கள் சந்தித்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, நினைவுக்கு உட்பட்டு செய்திகள் வந்த மாதிரி எதுவும் நினைவில்லை. திருமிகு சசிகலா அவங்கள பாஜக தலைவர்கள் சந்தித்தும் பல மாதங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வருட கணக்கில் கூட ஆகியிருக்கும். ஓபிஎஸ் கடிதம் எழுதி கூட அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை, பெரிய பாக்கியம்னு கூட அவர் கருதினார், அந்த சந்திப்பு நடக்கல. ஆனா திரு செங்கோட்டையனை பாஜக தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. யாருன்னா அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற திரு அமித்ஷா சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிதியமைச்சர் சந்தித்ததாகவும் செய்திகள்லாம் வருது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் இவ்வளவு டெவலப்மெண்ட் நீங்க நடக்குது. அதனால இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே ஓபிஎஸோட டிடிவியோட சசிகலாவோட ஒப்பிட்டு இதை நீங்க சமதளத்துல வைக்க முடியுமா? செங்கோட்டையனோட நகர்வேங்கிறத இப்ப சொல்லுங்க. அதாவது அவர் டெல்லி சென்ற போது அப்போது அவர் அதிமுகவில் இருந்தார். அப்ப அதிமுகவில் இருந்த ஒரு சக கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு தலைவர் வருகிறார், அவரை ஏதோ ஒரு கன்சர்னோட வரார், அவர் பார்க்கலாம். ஏதோ ரிபலா இருந்தால் தலைவர்ல அவர் அதிமுக தலைவரா வரார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் ஒருங்கிணைப்புக்கு கெடு விதிச்சுட்டு அவர் போய் அவர் சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு கட்சியின் பொறுப்புகள்ல இருந்து அவர் நீக்கப்படுறார். இல்ல நான் என்ன சொல்றேன், நிச்சயமாக அது பாஜகவுடைய அணுகுமுறை, தவறான அணுகுமுறை, அதை என்கரேஜ் பண்ணிருக்க கூடாது. ஆனால் அன்னைக்கு இவருக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அவர் பார்ட் ஆஃப் த ஏடிஎம்கே இருக்கும்போது அவரால் போக முடியும். இன்னைக்கு அவர் போனார்னா அது கூட்டணிக்கு எதிரான செயல் தான். பார்ட் ஆஃப் த ஏடிஎம்கேனா உறுப்பினர் கார்டு மட்டும் தானே சார் அவர்கிட்ட இருந்தது? இல்ல நீங்க அவர் அதிமுக கட்சியை விட்டு வெளியில வரல, இன்னைக்கு பகிரங்கமா அவர் நீக்கியாச்சு, கட்சியில இல்ல. இன்றைக்கு அவர் நானும் ஒரு அதிமுகன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு அவரால் போக முடியாது. ஏன்னா அவர் போக முடியும்னா அப்புறம் ஓபிஎஸ் அலைய முடியாது, தினகரன் அலைய முடியாது. அப்ப அவர்கள்லாம் டெல்லிக்கு போறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அவங்க நாங்க எவ்வளவு அட்டம் பண்ணிருக்கோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவருக்கு ஒரு டெல்லி போக வேண்டும்ங்கிற ஒரு ஆசையோ இல்ல விருப்பமோ இன்னைக்கும் இல்ல. இப்ப நீங்க சொல்றது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாரையும் வச்சிருக்கிற அதே இடத்துல பக்கத்துல திரு செங்கோட்டையனை பாஜக வச்சிருக்காங்க. எஸ், பாஜக வைக்கல, இவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் தினகரன் சொல்றாருல, தினகரன் சொல்ற வார்த்தை இருக்கிறார்கள்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இருக்கிறார்கள்னா இவங்க சாய்ஸே கிடையாது, பிஜேபி தான் டிசைட் பண்ண போறாங்க யாரை எந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றத. அதுக்குதான் தினகரன் ஒரு செய்தி சொல்றாரு நேத்திக்கு, என்னன்னா டெல்லியிலிருந்து சில பேர் ஒருங்கிணைப்பு செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் செய்தி யாருக்கு சொல்றாருன்னா அவர் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் சொல்வதா நான் எடுத்துக்கிறேன்.